இந்த கிளிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டர் ப்ராடக்ட். இது வரைக்கும் டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டர் ப்ராடக்ட். அது இப்போ டெஃபனிஷன் கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டர் ப்ராடக்ட் என்ன டெஃபனிஷன். இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வெக்டர் எடுத்துவோம், ஏ வெக்டர் பி வெக்டர். அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னா அந்த ஆன்சரும் வெக்டர் தான் வரும். அதில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இஸ் அனதர் வெக்டர். இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் ஆன்சர் வெக்டர் தான் வரும். Whose magnitude is equal to product of magnitude of both the vectors and the sine of the smaller angle between them. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஏ அண்ட் பியை ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதோட சைன் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கிறது ஏ கிராஸ் பி சைன் தீட்டா, ஏபி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஓகே, இதுதான் வந்து டெஃபனிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ எக்ஸ்ப்ளனேஷன், ஃபார்முலா அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இந்த பாருங்கள், ஏ கிராஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஏ கிராஸ் பிங்கிறது என்ன? ஏபி சைன் தீட்டா. ஓகேங்களா? சரி, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. இதில் ஏபிங்கிறது வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி. ஏ தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. என்னங்கிறது என்ன? யூனிட் வெக்டாரோட டைரக்ஷன். யூனிட் வெக்டர்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன் சொல்லுவாங்க. அதான் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டூ வெக்டர்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டர் எடுத்துக்கிறோம், பி வெக்டர் எடுத்துக்கிறோம். இப்போ ஏ வெக்டார் வந்து ஹரிசாண்டலாக இருக்குது, பி வெக்டார் ஒரு அட் அன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளேஷனில் இருக்குது. இப்போ இந்த பியை வந்து நம்ம ரிசல்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். அந்த பியை ரிசல்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஏ ஹரிசாண்டலாக இருக்குது, பி ரிசல்டண்ட்டாக இருக்குது. இந்த ரிசல்டண்ட்டை ரெண்டாக காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம், ரெசல்யூட் பண்ணுறோம். அது பியை வந்து ரெசால்வ் இன்ட்டு டூ காம்பனண்ட்ஸ், ஒன்று பி சைன் தீட்டா, ஒன்று பி காஸ் தீட்டா. அட்ஜசன்ட் ஆகிறது பி காஸ் தீட்டா, ஆப்போசிட் ஆகிறது பி சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ டைரக்ஷனில் பி சைன் தீட்டோட மதிப்பு, பியோட மதிப்பு என்ன இருக்கும்? ஏ டைரக்ஷனில் பியோட மதிப்பு என்ன இருக்கும்? பி சைன் தீட்டா. அப்போ கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் இருந்தால் வேல்யூ வரும். அதனால தான் ஏ டைரக்ஷனில் பெர்பெண்டிகுலராக இருக்கிற பெர்பெண்டிகுலர் மட்டும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஏ இன்ட்டு அட் அன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளேஷன் இருக்கக்கூடிய அந்த பி இருக்குங்களா, அதோட பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட்டை மல்டிபிள் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி சைன் தீட்டா. அப்படின்னா ஏ டைரக்ஷனில் பியோட மதிப்பு பி சைன் தீட்டா. அப்போ ஏ இன்ட்டு பி சைன் தீட்டா தான் ஏ கிராஸ் பி. ஏ இன்ட்டு பி சைன் தீட்டா தான் ஏ கிராஸ் பி. ஏயோட டைரக்ஷனில் பியோட மதிப்பு பி சைன் தீட்டா. அதுதான் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ பி சைன் தீட்டா. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம அடுத்த கிளிப் என்ன பார்க்கணும்னா டைரக்ஷன். இப்போ ஒரு கிராஸ் ப்ராடக்ட்னா டைரக்ஷன் உண்டு, டாட் ப்ராடக்ட்னா டைரக்ஷன் கிடையாது, ஆனால் கிராஸ் ப்ராடக்ட்னா டைரக்ஷன் உண்டு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டைரக்ஷன் எப்படி பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு அனிமேஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே டாட் ப்ராடக்ட்னா டூ வெக்டர்ஸ் எடுத்துவோம், ஏ வெக்டர் பி வெக்டர். இப்படி இப்போ எல்லோ கலர் பிளேனில் வந்து நம்ம ரெட் கலரில் ஒரு ரெண்டு லைன் ட்ரா பண்ணுறோம். ஒன்று வந்து ஏ வெக்டார், இன்னொன்று வந்து பி வெக்டார். ஓகே, ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். அந்த பிளேனில் வந்து டூ வெக்டார்ஸ் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். அதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணால் ரைட் ஹேண்ட் ரூல்னுவாங்க. அது ரைட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படிம்பாங்க. அது வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஃபார்முலா என்ன? ஜென்ரலாக ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. இங்கே ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சின்னு வச்சுக்கோம். அந்த ஏபி சைன் தீட்டா ரிசல்ட் மதிப்பை சின்னு வச்சுக்கிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. அந்த ஏபி சைன் தீட்டா வந்து நம்ம சின்னு வச்சுக்கிறோம், சி வெக்டார். இப்போ எல்லோ கலர் பிளேனில் ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டு எடுத்துக்கிறோம். தீஸ் டூ வெக்டார்ஸ் ஆர் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் தீட்டான்னு நினச்சிக்கிறீங்க. அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் இன்க்ளைன்ட் அட் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுட்டா இப்போ இந்த ரிசல்டன் டைரக்ஷன் சி எந்த டைரக்ஷன் இருக்குன்னு தான் பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஏ வெக்டார் டைரக்ஷனில் ஒரு ஹேண்டுனா ரைட் ஹேண்டு. அந்த ரைட் ஹேண்டில் 5 ஃபிங்கர்ஸ் அந்த டயக்ரத்தில் இருக்கிற மாதிரி 5 ஃபிங்கர்ஸை ரைட் ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஏ டைரக்ஷனில் ரைட் ஹேண்டு 5 ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். தம்பை மட்டும் மேல் நோக்கி நீட்டி வச்சுட்ருக்கோம், அப்போட நீட்டி வச்சுட்ருக்கோம். இப்போ அந்த ஏ டைரக்ஷனில் ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கு. இப்போ ஃபோல்டு பண்ணினீங்கன்னா எந்த டைரக்ஷனுக்கு வரும்? பி டைரக்ஷன் வரும். ஃபோல்டு பண்ணால் பி டைரக்ஷன் வரும். ஸ்ட்ரெச் பண்ணால் ஏ டைரக்ஷன் ஒன் ஃபஸ்ட், அது ஃபஸ்ட் டைரக்ஷன். ஃபோல்டு பண்ணால் பி டைரக்ஷன், ஸ்ட்ரெச் பண்ணால் ஏ டைரக்ஷன், ஃபோல்டு பண்ணால் பி டைரக்ஷன், ஸ்ட்ரெச் பண்ணால் ஏ டைரக்ஷன், ஃபோல்டு பண்ணால் பி டைரக்ஷன். ஸோ இப்போ மாறி மாறி வருது. ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணால் ஏ டைரக்ஷன், ஃபோல்டு பண்ணால் பி டைரக்ஷன். இதுதான் ஏ கிராஸ் பி. ஏபி படுக்கவாட்டில் இருந்ததுன்னா அந்த தம்பி இப்படி நிற்கிது, மேல் நோக்கி நிற்கிது, அப்போட அது சி. ஓகேங்களா? ஏ ஸ்ட்ரெச் த ஃபிங்கர்ஸ், பி வந்து ஃபோல்டு த ஃபிங்கர்ஸ், தம் வந்து தட் இஸ் எக்ஸ்டெண்டட், இந்த அப்போட நீட்டின்னு இருக்கீங்க, அதான் சி. அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சிக்கு இது ஒரு அனிமேஷன். சரி, சப்போஸ் இதை மாற்றி போடுறீங்க இந்த ப்ராடக்ட், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சினா பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் சின்னு போடணும். ஏன்னா ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் சின்னு போடணும். அப்போ பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் சின்னு போடுறீங்கன்னா எப்படி இருக்கும்?
இப்போ இந்த ஃபிங்கரை அந்த படத்தில் இருக்கிற மாதிரி பாவம் வந்து உள்நோக்கி வச்சுக்கோங்க. உள்ளங்கையை வந்து அந்த டயக்ரத்தோட உள்நோக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தம் வந்து டவுன்வோர்டாக நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி. இப்போ ஸ்ட்ரெச் பண்ணது பி டைரெக்ஷன், ஸ்ட்ரெச் பண்ணது ஃபஸ்ட் பி டைரெக்ஷன். அந்த ஃபிங்கர்ஸ் பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் வந்து தம் டவுன்வோர்டாக இருக்கிற மாதிரி வச்சு ரைட் ஹேண்டு ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணது பி டைரெக்ஷன், ஃபோல்டு பண்ணுறது ஏ டைரெக்ஷனாக இருக்கும். ஸோ பி பண்ணுறது ஸ்ட்ரெச்சு, ஃபோல்டு பண்ணுறது ஏ. ஸோ பியில் ஸ்ட்ரெச்சு, ஏயில் ஃபோல்டு. அப்போ பிங்கிறது ஃபஸ்ட் வெக்டர், ஏங்கிறது செகண்ட் டைரெக்ஷன். பி ஸ்ட்ரெச்சு, ஏ ஃபோல்டு. அப்போ சி எப்படி இருக்கும்? டவுன்வோர்டாக இருக்கும். ஏன்னா அந்த தம் வந்து டவுன்வோர்டாக தானே வரும். ஓகே, ஸோ தம் வந்து டவுன்வோர்டாக, அதனால மைனஸ் சி அப்படின்னு போடும். தம் டவுன்வோர்டாக இருக்கனால மைனஸ் சி. இது வந்து பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் சி அப்படிங்கிற ஒரு வெக்டர்ஸ் புரியுது. ஓகேங்களா? சரி, அடுத்து இது என்ன பார்க்குறோம்? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ இது வந்து ஒரு அனிமேஷனில் காமிச்சிருக்கேன். கிராஸ் ப்ராடக்ட் என்னென்ன எக்ஸாம்பிள்? டவ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நம்ம 11th பார்க்க போகிறோம். இன்னொன்று வந்து கேபிட்டல் எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி அப்படிம்பாங்க. அது டவ் ஈக்குவல் டு, இப்போ இதில் பார்த்தோம்னா தெரியும், டவ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப், எல் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. இது ரெண்டு 11th வர்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ். டவுன்னா என்ன? டார்க். ஆர்னா என்ன? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எஃப்னா ஃபோர்ஸ். இப்போ ஸ்டேரிங் இருக்குது, ஸ்டேரிங்கில் நம்ம வந்து கை வச்சு ஃபோர்ஸ் திருப்புறோம். ஸ்டேரிங்கில் காரில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், திருப்புறோம். அந்த ஸ்டேரிங்கோட இந்த ராடு எண்டு சென்டர் ஜாயிண்ட் அது இல்லைங்களா, அது வந்து ஆக்சில், அது வந்து ஆர், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம ரொட்டேட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னது? டார்க். டார்க் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. பின்னா லீனியர் மொமெண்டம், ஆர்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், எல்லுனா ஆங்குலர் மொமெண்டம். இது 3rd லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துட்டுருக்கேன். இதில் பாருங்கள், ஆர்எஃப்இ மல்டிபிள் பண்ணால் ரெண்டுமே ஆர்எஃப் ரெண்டுமே வெக்டர், ஆர் வெக்டர், எஃப் வெக்டர். டவு வெக்டர். ஈவன் இஃப் யூ மல்டிபிள் 2 வெக்டர்ஸ், ஆன்சர் ஆல்சோ வெக்டர். ஆரும் பியும் வெக்டர், ஆர் கிராஸ் பி. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எல்லும் வெக்டர், ஆங்குலர் மொமெண்டம். இப்போ இந்த அனிமேஷன் பாருங்கள், இது லைட்டாக ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க, டார்க்காக ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க. நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ளூ கலர் கொடுத்தது வந்து என்னென்னு பாருங்கள், டார்க்காக இருக்கும். டார்க்காக ப்ளூ கலர் கொடுத்தது எஃப்பாக இருக்கும். அதிலே கொடுத்துருவாங்க. லைட்டாக ப்ளூவாக கொடுத்துருக்குது டார்க் வயலட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலர் மாதிரி டார்க்காக கொடுத்துருக்குது எஃப். ஆர் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆங்குலர் மொமெண்டம் பாருங்கள், கேபிட்டல் எல் வந்து லைட்டாக கொடுத்துருக்கு க்ரீனில், கேபிட்டல் பி லீனியர் மொமெண்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிரைட்டாக கொடுத்துருக்கு பி க்ரீனில், ரெட்டு கலரில் ஆர் கொடுத்துருக்கு. ரெண்டுலேயுமே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரெட்டு வந்து ஆர். இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் டார்க் வந்து லைட் இந்த வயலட்டு கொடுத்துருக்கு, ஃபோர்ஸ் வந்து டார்க் ப்ளூ கொடுத்துருக்கு. ஆங்குலர் மொமெண்டம் வந்து லைட்டாக க்ரீன் கொடுத்துருக்கு, மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் வந்து டார்க்காக க்ரீன் கொடுத்துருக்கு. இந்த அனிமேஷன் பாருங்கள், ஆரும் எஃப்பும், அது நான் சொன்னேன் பிளேனில் எல்லோ கலர் பிளேனில் ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிற மாதிரி ஆர்எஃப்பும் படுக்க மாட்டல ஹரிசாண்டலாக. ஓகே, ஒரு ரெண்டு இது சைட்ஸ் ஆஃப் த நம்ம பிளேனில் 2 டைமென்ஷனில் போட்டால் 2 லைன் போடுவோம்ல, அது மாதிரி எடுத்துக்கிறோம் ஆர்எஃப்பும். ஆனால் அந்த டவுங்கிறது ஓகே மேல் நோக்கி கீழ் நோக்கி நெட்டிக்கிற மாதிரி இருக்கும், தம் மாதிரி. அப்போ டவ் தம் மாதிரி இருக்கும், ஆர்எஃப்பும் ஏ வெக்டர் பி வெக்டர் மாதிரி இருக்கும். அதுமாதிரி எல் வந்து தம் மாதிரி இருக்கும், ஆரும் பியும் அந்த ஏ வெக்டர் பி வெக்டர் மாதிரி இருக்கும். பாருங்கள் அந்த அனிமேஷன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளூ லைட்டு மேல் நோக்கி வருது, அப்போ டார்க். ப்ளூ பிரைட்டு ஃபோர்ஸ் அப்படி வருது, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் எஃப் இருக்குது, அது ஆர். அடுத்து பாருங்கள், க்ரீன் பாருங்கள் லைட்டாக வரும், அது மொமெண்டம். டார்க் க்ரீன் ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். ரெட்டு வந்து ஆர். திருப்பி பாருங்கள், லைட் க்ரீன் எல், டார்க் க்ரீன் பி, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரெட்டு. அடுத்து திருப்பி பாருங்கள் ஒரு தடவை, இப்போ லைட் க்ரீன் டார்க் க்ரீன் ரெட், லைட் ப்ளூ வரும் பாருங்கள். அடுத்து லைட் ப்ளூ வருதா, லைட் ப்ளூ டார்க் ப்ளூ வந்து ஃபோர்ஸ், ரெட்டு வந்து ஆர். கிளியராக புரியுதுங்களா? பாருங்கள், இந்த கலர் மேட்சை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்தோட டேரக்ஷன் எதுவும் தெரியும். புரியுதுங்களா? சரி, ஓகே, ரைட்டு. அதாவது லைட் ப்ளூ டார்க் ப்ளூ ஃபோர்ஸு, ரெட்டு வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், லைட் க்ரீன் ஆங்குலர் மொமெண்டம், டார்க் க்ரீன் லீனியர் மொமெண்டம், ஆர் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ அடுத்து லாஸ் ஆஃப் வெக்டர்ஸ். லாஸ் ஆஃப் வெக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். டாட் ப்ராடக்ட் வந்து ஒபே கம்யூட்டேட்டிவ் லா, ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ.
நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் டைரக்ஷன் மாறாது. ஏன்னா டாட் ப்ராடக்ட் மீன்ஸ் ஒன்லி மேக்னிடியூட், நோ டைரக்ஷன். இப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ, இட் ஒபேஸ் காமிட்டேட்டிவ் லா. ஆனால் இந்த ஏ கிராஸ் பி இருக்குது, கிராஸ் ப்ராடக்ட், இது காமிட்டேட்டிவ் லா ஒபே பண்ணாலும் ஒபே பண்ணாது. ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன் ஒய் டஸ் நாட் ஒபே த காமிட்டேட்டிவ் லானா? பிகாஸ் சேஞ்ச் டைரக்ஷன். நீங்களே பார்த்தீங்க, இந்த 2 அனிமேஷன் காமிச்சேன். ஒரு தடவை அப்போட வருது, இதுக்கு ஏ ஸ்ட்ரெச் த ஃபிங்கர், பி ஃபோல்டு த ஃபிங்கர்னால் டார்க்கு அது அந்த அப்போட வருது. பியில் ஸ்ட்ரெச் த ஃபிங்கர், ஏ ஃபோல்டுங்கும் போது டார்க் டவுனோட வருது. அப்போ டைரக்ஷன் மாறுது. அப்போ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அப்போ டைரக்ஷன் மாறுதுன்னு என்ன பண்ணலாம்? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ. அப்போ மேக்னிடியூடு சேம், டைரக்ஷன் டிஃப்ரெண்ட். மேக்னிடியூடு சேம், டைரக்ஷன் டிஃப்ரெண்ட். இப்போ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னா என்ன? காமிட்டேட்டிவ் லா ஒபே பண்ணல. அப்போ ஏ கிராஸ் பி எப்படி எழுதலாம்? மைனஸ் பி கிராஸ் ஏ. அப்போ மைனஸ் இண்டிகேட்ஸ் டைரக்ஷன். மேக்னிடியூடு சேம், ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ, ஆனால் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட். அது ப்ளஸ் ஃபஸ்ட்டு கேஸு ஏ கிராஸ் பி, மைனஸ் பி கிராஸ் ஏங்கிறது மைனஸ். இப்போ ஏ கிராஸ் பி கூட மைனஸ் பி கிராஸ் ஏ. ஓகே ரைட். அடுத்து கிளிப் பாருங்கள். இப்போ கேசஸ் உங்களுக்கு தெரியும். தீட்டா 0 என்ன, தீட்டா 90 என்ன, தீட்டா 180 அதெல்லாம் சொல்லுவோம். ஓகே, 2 இது இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். இப்போ நம்ம வெக்டர் ப்ராடக்ட்னா கிராஸ் ப்ராடக்ட்னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு சொல்லிட்டோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து டஸ் நாட் ஒபே காமிட்டேட்டிவ் லா அதெல்லாம் சொல்கிறோம். அப்படி மாற்றணும் ஒபே பண்ணோம்னா மைனஸ் போடுறோம். இப்போ கேஸ் 1 எடுத்துக்கிறோம். கேஸ் 1 பாருங்கள், க்ரீன் கலர் இருக்குது, எல்லோ கலர் ஒன்று, வயலட் கலர் லைன் இருக்குது. ஏ வெக்டார் பி வெக்டார் போத் ஆர் சேம் டைரக்ஷன். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் போத் ஆர் சேம் டைரக்ஷனா தீட்டா என்ன இருக்கும்? பேரலல்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 0. அப்போ 0னா சைன் 0. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. அப்போ சைன் 0 0. அப்போ 0 எனிதிங் 0. அப்போ ஏ கிராஸ் பி வந்து 0 ஆகிடும். அப்போ கேஸ் 1 வந்து 2 வெக்டார்ஸ் ஆர் பேரலல், தீட்டா 0, மாடலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி 0 ஆகிடும். கேஸ் 2 பாருங்கள், 2 வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். பி வயலட் கலரில் இருக்குது, ஏ எல்லோ கலரில் இருக்குது, 90 டிகிரி இருக்குது, பர்பண்டிகுலர் இருக்குது. அப்போ மாடலஸ் ஏ கிராஸ் பி போடுறோம். அப்போ ஏ கிராஸ் பி ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும்? ஏபி சைன் தீட்டா. ஏ கிராஸ் பி ஃபார்முலா ஏபி சைன் தீட்டா. அப்போ சைன் 90 போட்டால் 1 ஆகிடும். சைன் 90 1னா ஏ கிராஸ் பி ஈக்குவல் ஏபின்னு ஆகிடும். அப்போ மாடலஸ் ஏ மாடலஸ் பின்னு வந்துடும். மாடலஸ் ஏ வெக்டார்னா ஏ, மாடலஸ் பி வெக்டார்னா பி. மாடலஸ் ஏ வெக்டார்னா ஏன்னு வந்துடும், மாடலஸ் பி வெக்டார்னா பின்னு வந்துடும். அப்போ மேக்ஸிமம் வந்துடும். அப்போ தீட்டா 90 இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். தீட்டா 0னா த மினிமம் வேல்யூ ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். தீட்டா 180 போட்டாலும் 0 தான் வரும். சைன் 180 0. அதனால் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0. ஓகே சரி, இந்த கிளிப் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃப் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் செல்ஃப் ப்ராடக்ட்னா அப்படின்னு பார்க்குறீங்க. செல்ஃப்னா என்ன சொல்லுவோம்? ஒரு ஏ வெக்டாரை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறது. இப்போ நம்ம ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே பார்த்தோம் டாட் ப்ராடக்ட்டில். அது 1 வரும். ஏன் 1 வருது? போத் ஐ வெக்டார், ரெண்டு இதுவும் ஐ அதுவும் ஐ. ஸோ ரெண்டுமே ஐயா இருக்கனால சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனாக தீட்டா 0. அப்போ ஐ டாட் ஐனா ஐஐ காஸ் தீட்டா. காஸ் 0 1 ஆகிடும். ஐ ஸ்கொயர்டு யூனிட் வெக்டார்னால வேல்யூ வந்து 1, அதனால் 1. ஆனால் இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டில் பார்க்கும்போது, செல்ஃப் ப்ராடக்ட் பார்க்கும்போது, ஓகேங்களா, செல்ஃப் ப்ராடக்ட் பாருங்கள். ஓகே, இது போகிறது முன்னாடி சில ப்ராப்பர்ட்டிஸை ஞாபகப்படுத்திக்கணும். உங்களுக்கு தெரியும் வெக்டர் ப்ராடக்ட்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா ஃபார்முலா. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டாங்கிறது ஃபார்முலா. இப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஒன்றும் இல்லை. ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன்? டஸ் நாட் ஒபே காமிட்டேட்டிவ் லா. அப்போ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏனா எப்படி இருக்கணும் கரெக்டாக? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ இருக்கணும். மைனஸ் பி கிராஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட் ஒன் டஸ் நாட் ஒபே காமிட்டேட்டிவ் லா. செகண்ட் வந்து சேஞ்ச் த டைரக்ஷனுங்கிறது காட்டுது. ஒய் அப்படின்னா செகண்ட் வந்து சேஞ்ச் த டைரக்ஷன் அப்படின்னு காட்டுது. அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. சரி, இப்போ நம்ம செல்ஃப் ப்ராடக்ட் பார்ப்போம். செல்ஃப் அப்படிங்கும் போது 2 வெக்டாரை ஒன்றா மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ ஐன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐ கிராஸ் ஐ, ஜேன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜே கிராஸ் ஜே, கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா கே கிராஸ் கே. இதுக்கு பேர் தான் செல்ஃப் ப்ராடக்ட் பேர். டாட் ப்ராடக்ட்டில் ஐ டாட் ஐ ஈக்குவல் டு 1, ஜே டாட் ஜே ஈக்குவல் டு 1, கே டாட் கே ஈக்குவல் டு 1. ஆனால் அங்கே ஐ டாட் ஜேன்னு போட்டால் 0 வரும், ஜே டாட் கேன்னு போட்டால் 0 வரும், கே டாட் ஐன்னு போட்டால் 0 வரும். ஏன்னா 2 பெர்பெண்டிகுலர். அப்போ தீட்டா 0 போது அங்கே டாட் ப்ராடக்ட் 0 ஆகிடும். ஆனால் இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பாருங்கள், ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே 0. ஏன் 0? போத் ஆர் சேம் வெக்டார்ஸ். சேம் வெக்டார்ஸ்னால் பேரலல்னா தீட்டா 0. ஃபார்முலா என்ன? ஐஐ சைன் தீட்டா. சைன் 0 0, 0 அண்ட் எனிதிங் 0. அதனால தான் சேம் ப்ராடக்டாக இருந்தால் செல்ஃப் ப்ராடக்ட்டு ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கேக்கு 0 வருது. ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கேக்கு வந்து 0 வர்றதுக்கு காரணம் வந்து செல்ஃப் ப்ராடக்ட். ஒரே வெக்டார், ஒரே டைரக்ஷன், சேம் டைரக்ஷன், பேரலல், தீட்டா 0, சைன் 0 0. அதனால் ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கே இந்த 3 என்ன வருது உங்களுக்கு? வேல்யூ 0 வருது. ஆனால் டாட் ப்ராடக்ட்டில் இதனோட வேல்யூ என்ன வரும்? ஐ டாட் ஐ ஈக்குவல் டு ஜே டாட் ஜே ஈக்குவல் டு கே டாட் கே ஈக்குவல் டு 1 வரும்.
ஓகே சரி. அடுத்து இப்போ மாற்றி பண்ணுறீங்க ஐ கிராஸ் ஜே, அங்கே மாற்றி பண்ணால் 0 வரும். ஐ டாட் ஜே, ஜே டாட் கே, கே டாட் ஐன்னு போட்டால் 0 வரும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஐ கிராஸ் ஜேனா கே வருது. உங்களுக்கு தெரியும் ஏ வெக்டார் பி வெக்டார் படுக்கவாட்டில் இருந்ததுன்னா அந்த தம் வந்து சி வந்து மேல் நோக்கி இருக்கும். ஆரும் எஃப்பும் படுக்கவாட்டில் இருந்ததுன்னா டார்க் மேல் நோக்கி இருக்கும். ஓகே அடுத்து அதனால் இங்கே பாருங்கள் ஜே கிராஸ் ஐ வந்து மைனஸ் ஐ கிராஸ் ஜே வந்து கேன்னு சொல்கிறோம். மாற்றி போட்டால் ஜே கிராஸ் போட்டால் மைனஸ் கே வரும் டைரக்ஷன். ஜே கிராஸ் கேன்னு போட்டால் ஐ, ஏன்னா ரெண்டு படுக்கவாட்டில் இருக்குது, அந்த ஐங்கிறது நிமித்தி இருக்குது. கே கிராஸ் ஐ பாருங்கள் ஜே வருது. அப்போ கேயும் ஐயும் படுக்கவாட்டில் இருந்தால் ஜே பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ ஜே கிராஸ் ஐ மாற்றி போடுங்க, மைனஸ் கே வரும். கே கிராஸ் ஜேன்னு போடுங்க, மைனஸ் ஐன்னு வரும். ஐ கிராஸ் கேன்னு போடுங்க, மைனஸ் ஜேன்னு வரும். இதுக்கு பேர் என்னது ஆல்டர்னேட் ப்ராடக்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா. ஏன் இங்கெல்லாம் வந்து வேல்யூ வருதுன்னா 2 vectors are perpendicular, third vector is perpendicular to other. 2 vector is perpendicular, third vector is perpendicular to other. புரியுதுங்களா. 2 வெக்டர் பர்பண்டிகுலர் இருந்தால் தேர்டு வெக்டர் பர்பண்டிகுலர் இருக்கும். ஓகே பர்பண்டிகுலர் இருந்தால் மட்டும் தான் வரும். கிராஸ் ப்ராடக்ட்னா sin 91. அதனால தான் ஐ கிராஸ் ஜே, ஜே கிராஸ் ஐ, கே கிராஸ் ஐனா வேல்யூ வருது. ஓகேங்களா சரி ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இது எப்படி எடுத்துக்கிறோம், இந்த ஐ கிராஸ் ஜே வந்து எப்படி கேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறீங்களா, அதுக்கு டயக்ராம் ஐ கிராஸ் ஜே ஈக்குவல் டு கேன்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படின்னா டயக்ராம் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இதை ஐன்னு போட்டுக்கிறீங்க, ரைட். இதை ஜேன்னு போட்டுக்கிறீங்க, ஹரிசாண்டல் பர்பண்டிகுலர் வருது கேன்னு போட்டுக்கிறீங்க. இப்போ ஐஜே பாருங்கள், ஐயும் ஜேயும் எடுத்தோம்னா ஐஜே 90 டிகிரி. உங்களுக்கு தெரியும் 2 படுக்கவாட்டில் 2 வெக்டர் இருந்ததுன்னா, ஹரிசாண்டலில் வெக்டர் இருந்ததுன்னா அந்த பர்பண்டிகுலராக செங்குத்தாக இருக்கிறது என்ன கே. அப்போ ஐயும் ஜேயும் ரெண்டும் இந்த பிளேனில் இருந்ததுன்னா அந்த பர்பண்டிகுலராக இருக்கிறது கேன்னு வரும். கேயும் ஜேயும் பிளேனில் இருந்ததுன்னா பர்பண்டிகுலர் வருது ஐ. அப்போ ஐ கிராஸ் ஜேனா கே, கே கிராஸ் ஜேனா ஐ. அப்போ இது எந்த 2 வெக்டராக பிளேனில் எடுத்துக்கிறோமோ ஆன்சர் 3வது வெக்டர் பர்பண்டிகுலராக இருக்கிறது வரும். இப்போ கேயும் ஐ எடுத்துக்கோங்க, கே கிராஸ் ஐ ஜேன்னு வந்துடும். புரியுதுங்களா. ஐயும் ஜேயும் பிளேனில் நினச்சோம்னா கே பர்பண்டிகுலர் வெக்டார், கேயும் ஜேயும் பிளேனில் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா ஐ பர்பண்டிகுலர் வெக்டார், ஐயும் கேயும் பிளேனில் இருக்குன்னா ஜே பர்பண்டிகுலர் வெக்டார். அதனால தான் ஐ கிராஸ் ஜே கேன்னு சொல்கிறோம், கே கிராஸ் ஜே ஐன்னு சொல்கிறோம், கே கிராஸ் ஐ ஜேன்னு சொல்கிறோம். ஓகே ரைட். அடுத்தது இப்போ வேல்யூ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட், வேல்யூ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். இப்போ ஒரு எப்படி 2 ஏ கிராஸ் பி ஒன்று கொடுக்குறாங்க, 2 வெக்டர். இது எப்படி நீங்கள் வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து கொடுத்துருக்காங்க ஏஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஏஒய்ஜி ப்ளஸ் ஏஇசட்கே. பி வெக்டர் கொடுத்துருக்காங்க பிஎக்ஸ்ஐ ப்ளஸ் பிஒய்ஜி ப்ளஸ் பிஇசட்கே. ஏஎக்ஸ்ஐ ஏஒய்ஜி ஏஇசட்கேன்னு இருக்குது. பி வந்து பிஎக்ஸ்ஐ ப்ளஸ் பிஒய்ஜி ப்ளஸ் பிஇசட்கே. இந்த 2 வெக்டரை இப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க. கிராஸ் ப்ராடக்ட்னா உங்களுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என். இது வந்து ஜென்ரலாக ஃபார்முலா. சரி, இது வந்து ஃபார்முலா. எப்படி வந்து மேக்னிடியூட்னா டிட்டர்மினன்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க, மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸ்னு படிச்சிருக்கீங்க. ஐஜேகே அந்த கோஎஃபிஷியனாக எடுத்து எழுதணும். இப்போ ஏல உள்ள கோஎஃபிஷியன் பாருங்கள், ஏஎக்ஸ்ஐ ஏஒய்ஜே ஏஇசட்கே. அப்போ ஏல உள்ள ஐயுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, ஐயோட கோஎஃபிஷியன்ட்டு ஏஎக்ஸ். ஓகே, ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டு ஏஒய், கேயோட கோஎஃபிஷியன்ட்டு ஏஇசட். ஓகேங்களா. பி பாருங்கள், பியில் உள்ளதை பிஎக்ஸு பிஒய் பிஇசட். பாருங்கள் ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஏஎக்ஸ் பிஎக்ஸ், ஜேயோட கோஎஃபிஷியன்ட்டு ஏஒய் பிஒய், கேயோட கோஎஃபிஷியன்ட்டு ஏஒய் பிஒய். ஓகே, அப்போ அதனோட கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து எழுதுகிறோம். டிட்டர்மினா உங்களுக்கு தெரியும், மைனர் கோ ஃபேக்டர்லாம் படிச்சுக்கீங்க. 1 1னா 2 ஃபஸ்ட்டு ப்ளஸ் போடுறோம், 1 2னா 2வது ஃபேக்டர் ஜேனா 2 + 1 3 ஆடு மைனஸ் போடணும். அப்புறம் 3 + 1 3னா 4 ஆடு ஈவன், அதனால் ப்ளஸ் போடுறோம். அப்போ ஐ இன்ட்டு இதில் ஒன்று ஏஒய் பிஇசட் ஏஇசட் கிராஸ் பண்ணணும். ஏடி மைனஸ் பிசி, இது லோயர் கிளாஸில் 10th படிச்சிருப்பீங்க. டிட்டர்மினன்ட் ஏடி மைனஸ் பிசி அந்த ஃபார்முலா ஏஒய் பிஇசட் மைனஸ் ஏஒய் பிஒய் ஏஇசட் மைனஸ் ஜே இன்ட்டு ஏஎக்ஸ் பிஇசட் அந்த மாதிரி போடுறோம். ஓகே, இது வந்து பொறுமையாக பார்க்குறதுக்கு இங்கே நான் கிளிப்பு கொடுத்துருக்கேன், நம்ம புக் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த இதை பாருங்கள், இதை வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்கேன். ஐக்கு பாருங்கள், ஜேக்கு பாருங்கள், கேக்கு பாருங்கள், ஏஎக்ஸ் ஏஒய் ஏஇசட் பிஎக்ஸ் பிஒய் ஏஇசட். இப்போ இந்த கிளிப்பில் பாருங்கள், ஐ இன்ட்டு ஏஒய் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஒய் ப்ளஸ் ஜே இன்ட்டு ஏஇசட் பிஇசட் மைனஸ் ஏஎக்ஸ் பிஇசட் ப்ளஸ் கே இன்ட்டு ஏஎக்ஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிஇசட். புரியுதுங்களா. இது வந்து டிட்டர்மினன்ட் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ் ஏடி மைனஸ் பிசி. அப்படின்னா என்ன மீனிங், ஐனா ஐ ரோ ஃபுல்லாக விட்றணும், ஐ காலத்துக்கு பூரா விட்றணும். ஐ ரோவில் ஐஜேகே விட்றணும், ஐ காலத்தில் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் விட்டுட்டு ஏஒய் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஒய்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஜே பார்த்தீங்கன்னா ஜே இன்ட்டு ஜே காலத்தை மட்டும் விட்ருங்க, ஜே ரோ மட்டும் விட்ருங்க. அப்போ ஏஎக்ஸ் பிஇசட் மைனஸ் ஏஇசட் பிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து கே காலம்னா கே காலம் மட்டும் விட்டுருங்க, கே இன்ட்டு அந்த இது விட்டுங்கன்னா ஏஇசட் பிஇசட்லாம் வராது,
AXBY மைனஸ் AYBX. ஸோ அதுதான் இந்த வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது இங்கே கொடுத்துருக்காங்க. இதான் வந்து நெட் வேல்யூ ஃபார் A கிராஸ் B. ஓகே, அடுத்து இப்போ இந்த ப்ராப்ளம், இந்த தியரி சொல்கிறத விட இந்த ப்ராப்ளம் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஓகே, இந்த ப்ராப்ளம் சொன்னால் ரொம்ப புரியும். பாருங்கள், ஒரு 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. A வந்து 5i 3j + 7kன்னு கொடுத்துருக்காங்க. Bக்கு பாருங்கள் 3i - 2j + 8kன்னு கொடுத்துருக்காங்க. 2 வெக்டார்ஸ் A = 5i + 3j + 7k. B வந்து 3i 2j 8k கொடுத்துருக்காங்க. A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருக்காங்க. A கிராஸ் B I 3 7 -2 -8. ஓகேங்களா, அடுத்து ஜேக்கு பாருங்கள் 5 7 3 -8j 5 3 3 -2 -k. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி போட்டுருக்காங்க. -10i + 61j -19k. அது A கிராஸ் B பாருங்கள், -10i 61j + 19kன்னு வருது. ஓகே, இதில் மெயினாக என்ன பார்க்க வேண்டியது, இந்த A கிராஸ் B எழுதியிருக்க விதம் பாருங்கள். I × 3 7 -2 -8 அப்படின்னு நான் I காலத்தை ஃபுல்லாக விட்டுட்டு IJK விட்டுட்டு அந்த 3 7 -2 -8 மட்டும் எழுதணும். J மட்டும் பார்க்கணும்னா J காலத்தை விட்டுறணும், J ரோ விட்டுறணும். 5 7 3 -8 எழுதணும். ஓகேங்களா, K காலத்தை விட்டணும் 5 3 3 -2 வரும். இதை வச்சு கேல்குலேட் பண்ணி டைரக்ஷன்ஸ் அந்த மேக்னிடியூடு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ A கிராஸ் B வேறு டேரக்ஷன் போகுது, B கிராஸ் C வேறு டேரக்ஷன் போகுதுன்னு சொல்கிறாங்க. A கிராஸ் B ≠ B கிராஸ் A அப்படிங்கிறது கிளியராக சொல்கிறாங்க. ஓகேங்களா, A கிராஸ் B ≠ B கிராஸ் A. ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.